ஜெம் சாக்ரட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரியா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷத்தை பத்தி தான். அதாவது இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று அநேகருக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கலாம். சிலர் இந்த கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கான பதிலை வேதாகமம் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டது. ஆம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் நிர்ணயிக்கின்றோம் என்று வேதாகமம் கூறுகின்றது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று பார்க்கின்றோம். மேலும் நாம் நம்முடைய வழியை எப்படி வாய்க்க பண்ணி வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க முடியும் என்கிற கேள்விக்கான பதிலும் அந்த வசனத்திலேயே தான் அடங்கி இருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று கூறுகின்றது. இந்த வசனத்தின்படி பார்த்தால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில உண்டு என்றும், அந்த காரியங்களை நாம் செய்யும் போது நாம் கையிட்டு செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களும் வாய்க்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இந்த வேத வார்த்தை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கிரியை செய்கின்றது என்பதை பற்றி சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். நம்முடைய இருதயம், மனம் இரண்டுமே ஒரு தெர்மோஸ்டாட் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தெர்மோஸ்டாட் என்பது வெப்பநிலையை சீர்படுத்தும் ஒரு கருவி. தெர்மோமீட்டர் என்பது வெப்பத்தை அளந்து காட்டுகிற ஒரு கருவி. தெர்மோமீட்டருக்கும் தெர்மோஸ்டாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தெர்மோமீட்டர் என்பது வெப்பநிலையின் அளவை நமக்கு காட்டுகின்றது. ஆனால் தெர்மோஸ்டாட் என்பதோ வெப்பநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்றது. அநேகர் தங்களுடைய இருதயத்தையும் மனதையும் வெறும் தெர்மோமீட்டரை போல உபயோகப்படுத்தி வருகின்றனர். அதாவது தங்களின் சூழ்நிலையை பார்த்து அதை குறித்து யோசித்து தியானித்து தங்களது கஷ்டங்களையே பேசிக் கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய கவலைகளையும் பயங்களையும் வியாதிகளையும் பற்றாக்குறைகளையும் பார்க்கும் அவர்கள் அதையே தங்கள் இருதயத்திலும் மனதிலும் கண்களுக்கு முன்பதாகவும் வைத்து அதை பற்றியே தங்களது வாயினாலும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு புத்தாண்டு பிறக்கும் போது மட்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர், நல்ல வளமான புத்தாண்டாக உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொள்கின்றனர். ஆனால் புத்தாண்டின் அந்த முதல் நாள் கழித்து அடுத்த நாளே மற்றும் மீதமுள்ள வருடம் முழுவதும் தங்களுடைய கவலைகளையும் பயங்களையும் இல்லாமையையும் வறுமையையும் மட்டுமே உள்ளத்தில் வைத்து அவைகளை குறித்த எண்ணங்களை தியானித்து அவற்றையே எப்பொழுதும் நினைத்து நினைத்து புலம்பி பேசிக் கொண்டிருக்கின்றனர். வளமான புத்தாண்டு உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் என்று யாராவது ஒரு முறை சொல்லி விடுவதினால் அப்படியே ஆக போவதில்லை. ஏனென்றால் அப்படி ஆகக்கூடுமானால் இன்றைக்கு எல்லோருமே வளமாக இருந்திருப்பார்களே. மாறாக வேதாகமத்தில் கூறியிருக்கின்றபடி இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்து வாக்குத்தத்தங்களை எண்ணி பார்த்து சிந்தித்து தியானித்து அவைகளை மட்டுமே வாயினால் அறிக்கை செய்யும் போதுதான் நம் வாழ்க்கை வளமாக மாறுகின்றது. நம்முடைய இருதயம் வளமான வாழ்க்கையை நமக்கு விளைய செய்கின்ற ஒரு விளைநிலம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றும், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்து காட்டுகிறான் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் சொல்லி இருக்கின்றார். நல்லவைகள் இருதயத்தில் தான் விளைகின்றது, ஆனால் அதுபோலவே பொல்லாதவைகளும் இருதயத்தில் தான் விளைகின்றது. நம் இருதயம் விளைச்சல் உண்டாகுகிற ஒரு இடம். என்ன விளைய போகின்றது என்பது என்ன விதைக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் விதையாய் இருக்கின்றது. இந்த விதை இருதயம் எனும் நிலத்திலே விதைக்கப்படாவிட்டால் நல்ல விளைச்சலை உண்டு பண்ண முடியாது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை எடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய இருதயத்திலே விதைத்து அதற்கு நீர் பாய்ச்சி பாதுகாத்து விளைச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டியது நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கின்றது. வாழ்க்கையின் எல்லா விளைச்சல்களையும், அதாவது எல்லா நன்மைகளையும் இப்படித்தான் நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்ப சமாதானம், பொருளாதார பெருக்கம் மற்றும் உங்கள் பிரயாசங்களின் வெற்றி என்னும் விளைச்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம், பலன், ஆரோக்கியம், குடும்ப சமாதானம், பொருளாதார பெருக்கம் மற்றும் உங்கள் பிரயாசங்களின் வெற்றி என்னும் விளைச்சலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தைகளை நம் இருதயத்தில் விதைத்து அதன் விளைவாக மட்டுமே நாம் அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலவே உங்களுடைய மனம் எண்ணங்களின் உறைவிடமாக இருக்கின்றது. இந்த மனதின் எண்ணங்கள் தேவ வசனங்களுக்கு ஏற்றபடி இல்லாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பது கடினமாகி விடுகின்றது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர்தான். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அந்த பெரிய காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகின்றது. ஆனால் நம்முடைய குறுகிய எண்ணங்களும் அற்பத்தனமான சிந்தனைகளும் மற்றும் பிற்போக்கான நோக்கங்களும் தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்கள்
நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி தடை செய்து விடுகின்றது. உதாரணமாக, ஒரு அணையிலே, அதாவது டேமிலே ஏராளமான தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த தண்ணீரை நிலத்திற்கு கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் அகலமானதாக இல்லை என்றால், எவ்வளவு பெரிய டேமாக இருந்தாலும் அதிலிருந்து சொற்பமான குறைவான தண்ணீரையே நாம் நிலத்திற்கு பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய நிலத்தின் விளைச்சல் அதிகரிக்க வேண்டுமானால் வாய்க்கால்களை உண்டு பண்ணுவதும் அவற்றை அகலப்படுத்துவதும் அதற்கு அவசியமாய் இருக்கின்றது. நம்முடைய மனது ஒரு வாய்க்காலை போன்று இருக்கின்றது. நாம் நம்முடைய மனதின் எண்ணங்களை அகலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும். இல்லாவிட்டால் இவைகள் உங்கள் மனமாகிய வாய்க்கால்களில் அடைப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே உன்னதமான லட்சியங்களையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். மேலும் இந்த உயர்வான நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறி உங்கள் வாழ்க்கையை நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற படத்தை உங்கள் மனக்கண்களினாலே காணுங்கள். தேவனுடைய வார்த்தையும் இதைதான் கூறுகின்றது. பிலிப்பியர் 4:8 சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வாசிக்கின்றோம். இப்படி நீங்கள் சிந்திக்கும் நல்ல சிந்தனைகளை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். ஏன் வாயினால் அறிக்கையிட வேண்டும் என்றால், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1:3 கூறுகின்றது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கின்றபடியினால், தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாயிருக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் அவரை போலவே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளில் இருந்து எடுத்து அந்த வார்த்தைகளை நம் வாயில் வைத்து பேசி அவைகளை நம் வாழ்க்கையிலே உண்டாக்கி கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்து அதன்படியே செய்வீர்களானால் உங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெற்று அதை மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்ற வசனத்தின்படி இப்படி நீங்கள் உங்கள் தேவைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் பெற்று அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் விருப்பமுமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கும் இருளான சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, இதுதான் என் வாழ்க்கை, இது எப்போதும் மாறவே மாறாது, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நான் கடைசி வரை இப்படித்தான் இருக்க போறேன், என் பிரச்சனை தீரவே தீராது, ஒன்று போனா ஒன்று வந்துட்டே தான் இருக்கும், இதை சகித்து கொண்டு இப்படியே நான் வாழ்ந்துட வேண்டியதுதான் என்று உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசாமல், தற்பொழுது இருளாக காணப்படும் சூழ்நிலைகள் நிச்சயம் மாறி என் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நீங்கி போகும், என் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் என்பதாகவே பேசுங்கள். நீங்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை நீங்களே உண்டாக்கி கொள்ளுங்கள். தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அதை அவர் நல்லது என்று கண்டார் என்று ஆதியாகமம் 1:31 வாசிக்கின்றோம். நல்லவைகள் யாவற்றையும் தேவன் அப்படித்தான் உண்டாக்கினார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லவைகள் யாவற்றையும் அப்படித்தான் உண்டாக்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு காண்கிறார்கள் என்பது முக்கியம். இந்த வேதாகமங்கள் நமக்கு வெறும் உபதேசத்தை மட்டும் கொடுக்கும் புஸ்தகம் அல்ல, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற படத்தை நமக்கு காட்டுகின்றது. தேவன் இப்படி வேதாகமத்தில் நம்மை குறித்து வரைந்து வைத்திருக்கின்ற படத்தை நம்முடைய இருதயத்திலே வளர்வதற்காக உபயோகப்படுத்துவதற்காக சத்திய வார்த்தைகள் இவைகள். நம்முடைய நல்வாழ்வும் வெற்றியும் வேதாகம வார்த்தையில் அடங்கியுள்ளது. நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதை மட்டுமே தியானிப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பிரச்சனைகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகள் கூறும் காரியங்களை நாம் தியானித்தால் நமது வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள் வெற்றி, பலன், சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றின் படத்தை வரையட்டும். சமாதானத்தையும் குடும்ப நல்வாழ்க்கையையும் செழிப்பையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் நீங்களே உங்களுக்கு உண்டாக்கிக் கொள்ளுங்கள். அது நிச்சயம் உண்டாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து விசுவாசமாக உயர்வாக அறிக்கை செய்யும் தேவனுடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது என்று வேதாகமம் கூறுகின்றது. ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த 2024 ஆண்டு புது வருஷத்திலே காலெடுத்து வைத்திருக்கிற நமக்கு வளமான ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.